ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழ் இயல் 1 கண்ணென தகுமிலிருந்து செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் செய்யுள் பகுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூதுரை. மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார். மூதுரை என்ற நூலை எழுதியவர் ஔவையாரால் மூதுரை என்ற நூல் எழுதப்பட்டிருக்கும். இதற்கு முன்னாடி நுழையும் முன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கல்விக்கு எல்லை இல்லை. கல்வி அப்படிங்கிறதுக்கு தான் எல்லையே கிடையாது. மனிதன் பிறந்ததிலிருந்து இறுதி வரை கற்றுக்கொண்டே தான் இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். மற்றதெல்லாம் பிறருக்கு கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சு போயிடும். ஆனால் கல்வி அப்படிங்கிறது பிறருக்கு கொடுக்க கொடுக்க வளர்ந்துட்டே தான் இருக்குமே தவிர குறைந்து போகாது அப்படிங்கிறாங்க. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. மற்றது ஏதாவது செல்வம் வச்சுருக்கோம், இல்லை மற்ற ஏதாவது சொத்து வச்சுருக்கோம் அப்படின்னாலாம் பிறரால் ஈஸியாக கைப்பற்ற முடியும், அழிச்சிட முடியும். ஆனால் கல்வி அப்படிங்கிறத ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கனால முழுசாக எடுத்துக்க முடியாது. நம்ம ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்க நம்மளுக்கு அறிவு கல்வி அப்படிங்கிறது வளர்ந்துட்டே தான் இருக்கும். அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம் அப்படிங்கிறத நுழையும் முன்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஔவையார் எழுதின மூதுரையிலிருந்து ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் தன் நாடு இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு போனால் சிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் கற்றவர்கள் எங்கு போனாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத இந்த பாடலுடைய மிக முக்கியமான விளக்கம். மாசற என்பதன் பொருள் குறை இல்லாமல், குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் என்பதன் பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம் என்றால் நாடு என்பது பொருள். ஸோ மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதுரை என்ற பாடல் ஔவையாரால் எழுதப்பட்டிருக்கும். இதோட பொருள் பாருங்க. மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னன் இருக்கிறாரு, அரசர். மன்னன் அரசரையும் குற்றம் இல்லாமல் ஒருத்தங்க கல்வி கற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேர்த்தையும் ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு பார்த்தோம். அப்படிங்கும்போது மன்னனை விடவும் கற்றவர் தான் சிறந்தவராக கருதப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க. மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. மன்னனுக்கு தான் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. கல்வி கற்றவங்களுக்கு எங்கே போனாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த கல்வியே அவங்களுக்கு பெருமையை தேடித்தரும், சிறப்பை தேடித்தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நூல்வெளி பாருங்கள். இந்த நூலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை என்ற நூல் ஔவையாரால் எழுதப்பட்டிருக்கும். ஔவையார் மூதுரை அப்படிங்கிற நூல் மட்டும் இல்லாமல் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார். மூதுரை என்றால் மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. சிறந்த அறிவுரைகளை எல்லாம் சொல்கிறதுனால இது மூதுரை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றிருக்கு. மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 31 பாடல்கள் இருக்குது. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். மாசற அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு பார்த்தோம். குற்றம் இல்லாமல். இடமெல்லாம் பிரித்து எழுதும் பொழுது இடம் கூட்டல் எல்லாம் என பிரியும். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற மாசற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் சேர்த்து எழுதும் பொழுது குற்றமில்லாதவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த 5வது வினா. சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். சிறப்புடையார். செகண்ட் ஆப்ஷன். அடுத்த செய்யுள் பகுதி பாருங்க. துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரால் துன்பம் வெல்லும் கல்வி என்பது எழுதப்பட்டிருக்கும். இதற்கு முன்னாடி நுழையும் முன் பார்த்துடலாம். கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. நம்ம எப்படி கற்கிறோமோ அந்த வழியிலேயே நடக்கிறது தான் அந்த கல்விக்கான அழகினை பெறுவதற்கான வழின்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். நம்ம
என்னதான் கல்வி கற்றவங்கன்னு சொன்னாலும் அந்த கல்வி கற்ற பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நம்ம நடக்கலை அப்படின்னா அந்த கல்வி கற்றதே வந்து பயனற்று போகும் அப்படிங்கிறாங்க. பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார் போற்ற வாழ்வோம். இதில் பார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகம். பார் என்பதன் பொருள் உலகம். ஸோ வந்து இப்போ செய்யுள் பகுதி பாருங்கள். ஏட்டில் படித்ததோடு இருந்த விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஸோ இந்த பாடலை படிக்கும்போதே நம்மளுக்கு பொருள் தெரியுது. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே அப்படின்னா புத்தகத்தில் படித்ததோடு மட்டும் நீங்கள் நிறுத்திடாதீங்க. நம்ம அந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்தை ஏன் படித்தோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி நம்ம வந்து இருக்கணும். திங்க் பண்ணி, அதாவது யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். அதையே ஏட்டில் படித்ததோடு விட்டுட்டு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே. நெறி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல வழி. நெறினா வழி. நாட்டின் வழி தவறி நம்ம நடந்து விடக்கூடாது. நம்ம நல்லவர்களெல்லாம் தூற்ற மாதிரி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்க, மூத்தோர் சொல்லும் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தோர் அப்படின்னா பெரியவர்கள். பெரியவர்கள் சொல்கிற வார்த்தைகளை எல்லாம் நம்ம மீறி தட்டி விட்டு நடக்கக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. நம்மளுடைய பண்பு என்னவோ, நம்மளுடைய வழிமுறைகள் பண்பாடு என்னவோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வேறு வழியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறாரு. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. மாற்றார் கைப்பொருள் அப்படின்னா மற்றவர்களை நம்பி நம்ம வாழக்கூடாது. நம்ம சொந்தமாக நம்மளுடைய காலில் நிற்கணும் அப்படிங்கிறது அதுக்கான பொருள். தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. தன்மானம் இல்லாமல் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கோழை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண சுந்தரனார் சொல்கிறாரு. அந்த மாதிரி தன்மானம் இல்லாமல் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம சேரவே கூடாது. அடுத்து, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். நம்மளுடைய துன்பமெல்லாம் என்னவோ அந்த துன்பத்தை போக்குற மாதிரியான கல்வியை நம்ம கற்க வேண்டும். நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். சோம்பல் இருக்குது அப்படின்னா அந்த சோம்பலை போக்கி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி திறமையான கல்வியை பெற வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டு விட வேண்டும். நம்மளுக்கு வம்பு செய்கிற மாதிரி குணம் இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு நல்ல ஒரு செயலை செய்யணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். நம்ம படித்த அந்த கல்வியின் அறிவு வளர்ச்சினால் வானத்தோட முகட்டை கூட தொட்டு விடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாரு. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். நம்மளுக்கு வெற்றி மேலே வெற்றி வரணும் அப்படின்னா, விருது வரணும் அப்படின்னா, பெருமை வரணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்த மேதைகள் அறிஞர்கள் சொன்னது மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். நம்மளை பெற்றெடுத்த தாயோட புகழும் நம்ம பிறந்து வளர்ந்த இந்த தாய் நாட்டின் புகழும் மறந்துடாம வற்றாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் அப்படிங்கிறாரு. இதை எழுதினது யாருன்னு பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இப்போ சொல்லும் பொருளும் பாருங்க. தூற்றும்படி என்றால் இகழும்படி, மூத்தோர் என்றார் பெரியோர், மேதைகள் என்றால் அறிஞர்கள், மாற்றார் என்றால் மற்றவர், நெறி என்றால் வழி, வற்றாமல் என்றால் குறையாமல் என்பது பொருள். அடுத்து பாருங்க, பாடலின் பொருள் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது. படிக்கிறதோட அந்த நூல்களை விட்டுறக்கூடாது. அந்த நம்ம ஏன் படித்தோம் அப்படிங்கிற அந்த பயனை மறந்து போகக்கூடாது. நாம் நூல்களை கற்றதோடு இருந்து விடக்கூடாது. கற்றதன் பயனை மறக்கக்கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நம்மளோட நாட்டோட வழி, நெறினா வழி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. நல்லவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் குறை சொல்கிற மாதிரி நம்ம ஒரு நாளும் வளரக்கூடாது. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பெரியவர்கள் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து செயல்பட வேண்டுமே தவிர அதை மீறக்கூடாது அப்படிங்கிறாரு. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. ஒருத்தங்கிட்ட நம்ம பேசுகிறோம் பகலறோம் அப்படின்னா அந்த ஒரு பண்பாடு, அந்த பண்பு நெறியோடு தான் பேசணும் பழகணும். அதை தவற விடக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. மற்றவர்களோட கையை எதிர்பார்த்து நாம் வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது.
தன்மானமே இல்லாமல் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள கோழை அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்கிறாரு. அவங்களோட சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். நம்மளுக்கு துன்பம் இருக்குது அப்படின்னா அந்த துன்பத்தை நீக்கிற மாதிரியான கல்வியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டு விட வேண்டும். நம்ம போய் இன்னொருத்தங்களுக்கு வம்பு செஞ்சு அவங்களுடைய இதையை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னா அதை நம்ம உடனே விட்டுறணும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த வானம் எவ்வளவு உயர்வானதோ அந்த அளவுக்கு நம்மளோட அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும். அந்த அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ்ந்து வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதற்கான நூல்வெளி பாருங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றிருக்காரு. திரை இசை பாடல்களின் மூலமாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியிருக்காரு. இவர் மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளோட உயர்வை போற்றியிருக்காரு. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்காரு. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள், கை கூட்டல் பொருள், மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பருவம் இயல் 1 இருக்க செய்யுள் பகுதி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் உரைநடை பார்க்கலாம். தேங்க்யூ.